ஹாய் எவ்ரிவான். வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட மதர்சா மாணவர்களை மீட்டு இனம் கடந்து மனிதநேயம் வெற்றி பெற்றுள்ளது. எலும்பும் சதையுமாக இலங்கை மக்கள் அனைவரும் ஒன்றாய் வாழ்ந்த காலம் மாறி சுயநல அரசியலுக்காக அரசியல்வாதிகளால் மக்கள் பிரிக்கப்பட்டு துண்டாடப்பட்டிருந்தனர். என்றாலும் ஓரளவிற்கு இனவாதம் மிக்க அரசியல்வாதிகள் வீட்டிற்கு அனுப்பப்பட்டதால் இனவாதம் எனும் நோய் ஓரளவுக்கு குணமாகியுள்ளது. இந்த நிலையிலே மதர்சா மாணவர்களை மீட்டெடுப்பதிலே இனம் கடந்து, பிரதேசம் கடந்து, மொழி கடந்து மக்களாக மனிதநேயத்துடன் அனைவரும் ஒன்றாய் இணைந்து செயற்பட்டனர். அவ்வாறானவர்களில் 2 முக்கியமானவர்களாக லாவன் தவராஜா, அஸ்வர் போன்றவர்கள் காணப்படுகின்றனர். அதிக வெள்ளப்பெருக்கு காணப்படும் நிலையிலும், முதலை நடமாட்டம் காணப்படும் நிலையிலும் கவனமாக செயற்படுங்கள் என கூறப்பட்ட நிலையில் இந்த ஜனாசாக்களை மீட்பதில் எனது உயிர் பிரிந்தாலும் பரவாயில்லை, இறைவனின் பொருத்தத்துடன் இந்த ஜனாசாக்களை மீட்டெடுக்க வேண்டும் என 5 நாட்கள் போராடிய ஒருவராக அஸ்வர் காணப்படுகின்றார். இவர்கள் தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இலங்கையில் ஏற்பட்ட பேரனர்த்தமாக கிழக்கிலங்கை பூராகவும் வெள்ளக்காடாக மாறி இதனூடாக வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டு மதர்சா மாணவர்களும் உயிரிழந்த துயர் சம்பவம் இடம்பெற்றிருந்தது. 5வது நாளாகவும் தேடுதல் வேட்டை நடைபெற்ற நிலையில் இறுதியாக எஞ்சியிருந்த ஒரு மதர்சா மாணவனின் ஜனாசாவும் இன்று காலை மீட்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மதர்சா மாணவர்களை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் அவர்களை தேடும் பணியிலே மனித நேயம் மிக்க மனிதர்கள் இனம், மொழி, பிரதேசம் கடந்து செயற்பட்டிருந்தனர். அதில் மிக முக்கியமாக சாய்ந்த மருதின் ஜனாசா சங்கம், அதே போன்று காரைதீவு, நிந்தவூர், மாவடிப்பள்ளி, சம்மாந்துறை மக்கள் என அனைவரும் ஒன்றாய் இணைந்து இந்த செயற்பாடுகளிலே ஈடுபட்டிருந்தனர். இராணுவம், கடற்படை என அனைவரின் உதவியுடன், ஒத்தாசையுடன், மீனவர்கள், சுழியோடிகளின் உதவியுடனும் இந்த ஜனாசாக்கள் மீட்டெடுக்கப்பட்டது. இதில் முக்கியமாக 2 செயற்பட்டிருந்தனர். அதில் ஒருவராக அஸ்வர் என்பவர் காணப்படுகின்றார். இந்த மீட்பு பணிக்கு தலைமை தாங்கி மீட்பு பணியை சிறந்த முறையில் நடாத்தியவராக அஸ்வர் என்பவர் காணப்படுகின்றார். அதிக வெள்ளப்பெருக்கு காணப்படும் நிலையிலும், முதலை நடமாட்டம் காணப்படும் நிலையிலும் கவனமாக செயற்படுங்கள் என கூறப்பட்ட நிலையில் இந்த ஜனாசாக்களை மீட்பதில் எனது உயிர் பிரிந்தாலும் பரவாயில்லை, இறைவனின் பொருத்தத்துடன் இந்த ஜனாசாக்களை மீட்டெடுக்க வேண்டும் என 5 நாட்கள் போராடிய ஒருவராக அஸ்வர் காணப்படுகின்றார். இந்த மீட்பு குழுவிலே மிக முக்கியமான ஒருவராகவும் காலையிலே 5 மணி முதல் இந்த மீட்பு பணியிலே சாப்பாடு கூட சரியான நேரத்திற்கு இன்றி இந்த மீட்பு பணியிலே தலைமை தாங்கி இந்த மீட்பு பணியை செய்திருந்தார். இவ்வாறான மனிதர்களாலே இந்த ஜனாசாக்கள் அழகான முறையில் மீட்கப்பட்டிருந்தது. இந்த நல்லடக்கங்களும் செய்யப்பட்டிருந்தது. அதே போன்று காரைதீவு பிரதேசத்தை சேர்ந்த லாவன் தவராஜாவும் அவர்களுடைய நண்பர்களும் அவர்களுடைய குழுவும் மிகச் சிறந்த முறையிலே ஈடுபட்டிருந்தது. இந்த உயிரிழந்தவர்கள் அனைவருமே முஸ்லிம்களாக இருந்த வேளையிலும் முஸ்லிமாக, இனமாக, பிரதேசமாக வேறுபாடு இன்றி இங்கே காரைதீவு தமிழ் சகோதரர்களும் அதே போன்று அதனை சூழ உள்ள முஸ்லிம் சகோதரர்களும் அனைவரும் ஒன்றாய் இணைந்து இனம் கடந்து மனிதநேயம் மிக்க சேவையை இந்த மீட்பு பணியிலே செய்திருந்தனர். பல வருடங்களுக்கு முன்னர் இலங்கை மக்கள் இவ்வாறே இருந்தனர். என்றாலும் அரசியல் காரணங்களுக்காக, அரசியல் வியாதிகளால், அரசியல்வாதிகளின் சுயலாபத்திற்காக, ஒரு சில வாக்குகளை பெறுவதற்காக மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சியை அவர்கள் ஒவ்வொரு பிரதேசத்திலும் மொழியாக, இனமாக, மதமாக, ஜாதியாக என ஒவ்வொரு மக்களையும் பிரித்தாலும் சூழ்ச்சியை பெற்று வாக்குகளை பெறும் செயற்பாடுகளையே செய்திருந்தனர். ஒவ்வொரு சமூகத்தையும் தூண்டிவிட்டவர்களாக, ஒவ்வொரு சமூகத்தையும் பிரித்து வைத்தவர்களாக இந்த அரசியல்வாதிகளின் செயற்பாடுகள் காணப்பட்டது. தற்பொழுது ஓரளவிற்கு இந்த இனவாதம் மிக்க அரசியல்வாதிகள், இந்த இனவாதம் மிக்க அரசியல் நோய் இலங்கையிலிருந்து ஒளிந்த நிலையிலே தற்பொழுது அனைத்து மக்களும் ஒன்றாய், ஒற்றுமையாய் இலங்கையர்கள் என்ற கோஷத்துடன் ஒன்றாய் செயற்படுகின்றனர். இலங்கையில் வாழும் தமிழ், முஸ்லிம் என்ற வேறுபாடு இங்கே கிடையாது. அனைவரும் மொழியால் ஒரே மக்கள், தமிழ் மக்களே. எனவே இந்த ஒற்றுமையான செயற்பாடு அனைத்து செயற்பாடுகளிலும் இருக்க வேண்டும். அதனை பறைசாற்றும் முகமாகவே காரைதீவை சேர்ந்த லாவன் தவராஜாவின் செயற்பாடுகள் இந்த ஜனாசாவை மீட்டெடுப்பதில் முன்னிலை பெற்ற மனிதனாக, தலைமை தாங்கிய மனிதனாக செயற்பட்டிருந்தார். ஒவ்வொரு ஜனாசாக்களை மீட்டெடுப்பதில்
தலைமை தாங்கி செயற்பட்டிருந்தார். இவருடைய குழு முதலாவது ஜனாசாவை மீட்பதிலிருந்து இறுதி வரைக்கும் அனைத்து ஜனாசாக்களை மீட்கும் வரைக்கும் இந்த வெள்ள பெருக்கிலே செயற்பட்டிருந்தனர். காரைதீவை சேர்ந்த தமிழ் சகோதரர்கள் அனைவரின் ஒத்துழைப்புடன் இந்த செயற்பாடுகள் நடைபெற்றிருந்தது. ஞாபகப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான விடயம், இரண்டாம் உலக யுத்தத்திற்கு முன்னர் வரை உலகின் பல நாடுகளையும் பிரித்தானியா ஆட்சி செய்திருந்தது. பிரித்தானியா சுதந்திரம் கொடுத்து பல நாடுகளுக்கும் செல்லும் பொழுது ஒவ்வொரு நாட்டிலும் இனவாதத்தையும் பிரதேசவாதத்தையும் இந்த பிரிவினை செயற்பாட்டை விட்டு சென்றிருந்தனர். அந்த பிரிவினைவாதம் இலங்கை மக்களிடமும் இனமாக பிரதேசமாக மதமாக பிரிக்கப்பட்டு பிரித்தாலும் சூழ்ச்சி தொடர்ச்சியாக காணப்பட்டது. இதுவே தற்பொழுது மனிதர்களிடமிருந்து துடை தெரிய வேண்டிய செயற்பாடாகும். அதனையே இந்த வெள்ளப்பெருக்கில் மனித நேயமிக்க இந்த மனிதர்களின் செயற்பாடுகள் இனம் கடந்து அவர்களின் செயற்பாடுகள் காணப்படுகின்றது. எனவே இலங்கையர்களாக ஒற்றுமை உள்ள மனிதர்களாக மனிதன் எனும் எண்ணத்துடன் மாத்திரம் அனைவரும் பழகுவமாக இருந்தால் மிக பெரும் ஒற்றுமை உள்ள சமூகமாக இலங்கை மிக பெரும் வளர்ச்சியையும் காணும். ஒற்றுமையாய் செயற்பட்டால் எமது வெற்றிகளை எமது வளர்ச்சிகளை யாராலும் தடுக்க முடியாது. எனவே அனைவரும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இனவாதத்தை தூண்டும், மதவாதத்தை தூண்டும், மொழிவாதத்தை பிரதேசவாதத்தை தூண்டும் எந்த அரசியல்வாதியையும் இனி ஒருபோதும் ஆதரிக்காதீர்கள். இந்த செயற்பாடை நாங்கள் செய்தாலே எமது நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். எனவே இந்த வெள்ள அனர்த்தத்தில் மீட்பு செயற்பாடுகளில் ஈடுபட்ட அஸ்வர், அதே போன்று லாவன் தவராஜா போன்றவர்களை போன்று பலர் செயற்பட்டிருந்தனர். இவர்கள் அனைவருக்கும் தனியொருவரின் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.